ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்மாக் டவுனில் ஸ்மாக் மாஸ்டர் பெயினில் இன்றைக்கி எப்படி பிளேயர் கிரியேட் பண்ணுறது பார்க்குறோம். இதுதான் நம்மளோட ஸ்மாக் டவுன் மாஸ்டர் பெயின் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பார்ட் 2. இந்த பிளேயர் பண்ணி நீங்களே கூட விளாட்லாம். பிளேயர் கிரியேட் பண்ணி விளாண்டா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, கிரியேட்டை கொடுத்துக்கோங்க. ஹோம் பேஜில் வந்துட்டு அதில் கிரியேட் அண்ட் அப்பியரன்ஸ் அது கொடுத்துருங்க. உங்களுக்கு நியூ மட்டும் தான் காட்டும். நியூ ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணால் நியூ மட்டும் தான் காட்டும். நியூ கொடுத்துருங்க. அவ்வளோதான். டைப் ஏ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அப்பியரன்ஸ் கொடுங்க. அதில் எடிட் பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாடி கொடுத்துக்கோங்க. ஃபேஸ் உங்களுக்கு இதில் எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்க. நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச நான் வச்சுக்க போகிறேன். எது வைக்கலாம்? எதை வைக்கிறது? இது நல்லா இருக்குது. நல்லா குண்டாக இருக்குது. மாடல் ஒன்றே கொடுத்துக்கலாம். அதான் நல்லா இருக்குது. ரொம்ப ஒல்லியாக இருக்குது. சரி, ஒய்டாக வச்சுட்டேன் பற்றியும் தெரியாமல் வச்சு இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக செய்யலாம் தான் பிளான். இன்னும் ஒய்டாக இருக்குது. முன்னாடியோட இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது எனக்கு. ரொம்ப எங்கால வைக்க வேணாம். ஃபேஸு கொஞ்சம் இதாக வைப்போம். இன்னும் ரொம்ப ஓல்டாகவும் வேணாம். எங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். இப்போ டிசிஷன் கொடுத்துக்கலாம். டிசிஷன் கொடுத்துட்டு இந்த சைஸ்லாம் எனக்கு இது எல்லாம் ஓகே தான். இதில் போய்ட்டு நான் உடனே டிசிஷன் கொடுத்துக்கிறேன். இதில் டிசிஷன். அடுத்து ஸ்கின்னுக்கு வாங்க. ஸ்கின்னான்ட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாடி டைப் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒன்று பார்த்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வச்சுட்டு ஸ்கின் கலர் மார்க்கமாக இருக்கு. இது நல்லா இருக்குது. இதை வச்சுட்டு டிசிஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு விட்டு உங்களுக்கு பிடிச்ச எதாவது முடிந்தால் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாச்சும் பிடிக்கிற மாதிரி எந்த முடியை நம்ம வைக்கலாம். ரொம்ப சொட்டை மாதிரி ஏரியால் சொட்டையாகவே இருக்குது. எது நல்லாயிருக்கும்? தரமாக இருக்கே. கீழே கொண்டு வந்துடும். பிளாக் கலர் மட்டும் பார்ப்போம். நல்லா இருக்கு. முடி கலரே விட்டுரும். என்னடா அது முடி கலர் மார்க்கமாக இருக்குது. ஃபுல்லாக பிளாக் கலர் மாற்றி விட்ருவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஷன் கொடுத்தீங்கன்னா ஓவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ். உங்களுக்கு பிடிச்ச ஐப்ரோஸ் கொடுத்துக்கலாம். இல்லை ஐப்ரோஸில் அந்தளவுக்கு நீங்கள் மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்காது மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இருந்ததே வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் அதையே வச்சுக்கிட்டு கலர் மட்டும் பிளாக் கலராக மாற்றலான்ட்டு இருக்கேன். ஓகே. இப்போ டிசிஷன் கொடுத்தாச்சு. ஸ்டைலில் இறங்கணும். இதே ஐயில் உங்களுக்கு எந்த ஐ பிடிச்சிருக்கோ அதை செட் பண்ணிக்கிறேன். எதுவுமே அவ்வளோ பிடிக்கல. இப்போ பிளாக் கலர் ஒரு ஐயை எடுத்து நான் பிளாக் கலர் ஐயாக மாற்றிக்கிறேன். கலர் ஐலாம் வச்சா அவ்வளோ நல்லா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கலர் ஐ இல்லாமல் வச்சு ஒரு ஐ தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இப்போ ஸ்பெசிஷியல் இதில் பார்த்தீங்கன்னா தாடி மீசை அதெல்லாம் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்கள் விருப்பம். இப்போ நான் ஏதாச்சும் பார்க்குறேன், அதை பண்ணலாமா வேணாமான்னு அதுக்கேற்ற மாதிரி. இது கொஞ்சம் நல்லா தெரியுது. கலரை மற்ற வேணாம். அப்படியே டிசிஷன் கொடுத்தோம்னா வேணாம். கொஞ்சம் லைட்டாக கேட்போம். அது தெரியாத மாதிரி வச்சுப்போம். டிசிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வைக்கலாமா இந்த வாட்டியும் விட்டுருவோமா? சரி, வேணாம் விட்டுருவோம். வேணாமா? வைப்போமா வேணாமா? பார்க்கறது இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைக்கிறேன். அது வேணாம். வேறு எங்களுக்கு கொடுத்து இப்போ அட்டாச்
இது வந்து ஹெட்டு, கேப்பு, மாஸ்க்கு. இதில் வந்து நான் வந்து மாஸ்க் வந்து நம்மளுக்கு தேவையில்ல, ஈமாஸ்ட்ரியெலாம் போட்டிருப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி உள்ளது தான் போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஈமாஸ்ட்ரி அந்த மாதிரி. இதில் வந்து கேப்பு, நான் வந்து கேப்பு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கேப்பே நல்லா தான் இருக்குது. சரி, அப்போ இதே செலக்ட் பண்ணிடுவோம். இதில் வந்து பிளாக் கலர் ஃபுல்லாக வச்சுட்டு, பிளாக் கலர் வச்சாச்சு. அதெல்லாம் வச்செல்லாம் சைடு போடுறது, இது கீழே வைக்கிறது. மேலே வா. மேலே வந்து மோனோ கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிசிஷன் கொடுத்துட்டான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மாஸ்க்கு நம்ம ஹேர்ஸ் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அப்பரில் பார்த்தீங்கன்னா கிளாத்ஸு, காஸ்டியூமு அதெல்லாம் இருக்குது. வேணுன்னா போட்டுக்கலாம். நான் வந்து எதுவும் போடுற ஐடியா இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜாக்கெட்ஸ், கோட்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு, இதுவும் எனக்கு பிடிக்கல. நான் இந்த மாதிரிலாம் போடவே மாட்டேன். நார்மலாக சட்டை போட்டால் நல்லாவே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி எல்போ பேட்ச் நான் போடுவேன். எல்போ பேட்ச்சில் நார்மலாக போடுவேன், சின்னதாக இருக்கும். நான் அதெல்லாம் வந்து எதை சூஸ் பண்ணலாம்னா ரெண்டாவதாக இருக்கிறது. ஓகே, இது நல்லா தான் இருக்குது. கலர் மாற்றுவோமா? கலர் ஓகே, கலர் கிடச்சிட்டு வேறு கலர் தான் நல்லாவே இருக்கும். அப்படியே கலரை மாற்றுறதுலேயே பிளாக் கலர், நம்ம பிளாக் கலர் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு க்ளவுஸு, ரிஸ்ட்டு பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இவ்வளோ பெருசாக இருக்கும். நான் போட மாட்டேன், அதனால தான் ரிஸ்ட்டு பேண்ட். ஆனால் க்ளவுஸுக்கு இறங்கி விட்டுருவோம். க்ளவுஸில் எந்த க்ளவுஸ் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. மூணாவது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, மூணாவது சூஸ் பண்ணிடுவோம். கீழே அவ்வளோதான். இப்போ வந்து லோயர் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்டியை போட்டு விடுவோம் கொஞ்சம். இது நல்லா இருக்குது. இது செலக்ட் பண்ணிடுவோம். இது பிளாக் கலரில் மாற்றி விடுவோம். தெரியாமல் கொடுத்து விட்டாச்சு ட்ரையாங்கல். இப்போ வந்து கொடுத்துட்டு டிசிஷன் தெரியாமல் கொடுத்துட்றேங்க. அப்படியே அந்த ட்ரையாங்கலை ஆச்சே தெரியல. டிசிஷன் இப்போ டிசிஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லீப் பேட்ச் எல்லாம். இது பார்த்திங்கன்னா டைட்ஸு, பேண்ட்ஸு, ஸ்கட்ஸு, நீ பேட்ஸு இதெல்லாம். நீ பேட்ஸில் எல்லாம் போட மாட்டேன். சாக்ஸு, ஷூ போடுவேன் நல்லாவே. சாக்ஸ், ஷூ, சின்ன சாக்ஸாக சின்ன ஷூவாக போடுவேன். இல்லை இந்த மாதிரி பெரிய சாக்ஸாக போட மாட்டேன், இல்லை நீட்டாக போடுவேன். அப்போ இந்த சாக்ஸாக போடலான்னு இருக்கேன். பிளாக் கலர் ஒரு பிளாக் மெட் வச்சு விட்டுருவோமா? இப்போ என்ன தோணுது அதை வச்சு விட்ருவோம். பார்த்தீங்கன்னா ஷூவில் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக எல்லாம் எதை வைக்கிறது நம்ம செலக்ட் பண்ணுறது? சின்ன ஷூ இருக்குமா இருக்காது? இருக்கும். சின்ன ஷூலாம் இருக்கும். இதே இருக்க பாருங்க. இது செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் ஆகிட்டு இதை வந்து பிளாக் கலர் இதில் வந்தால் டிசிஷன். அவ்வளோதான். இதோட முடிஞ்சு அட்டையர் முடிஞ்சு. ஆக்சசரிஸ் சும்மா ஹெட் ஆக்சசரிஸ், மேக்கப், ஜுவல்லரிஸ், அது அப்பரில் வந்து அது அதுதான். இது நம்மளுக்கு தேவையில்ல. கீழே வந்தால் அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் வாட்ச் முடிஞ்சிட்டு அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. நம்ம திருப்பி வெளில வர வேண்டியதான்.
ப்ரொஃபைலில் போய்ட்டு நேம் வச்சிடலாம். என்ன வைக்கிறது? என்ன வைக்கலாம் அவனுக்கு இந்த பேர்? ஸோ ரோமன் வச்சுருவோமா? ரோமன் ஆர் சார்ஜ் வேறு இது ஒன்று. ரோமனுக்கு இந்த சைடில் பார்த்தாச்சு. சரியே ரோமன் டிசிஷன் கொடுத்து முடிச்சிடலாம். டிசிஷன் ரிங் நேம், நிக் நேம் அதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள். இதேமாரி இதெல்லாம் வைக்கல. ஏன்னா பயோஸ்பீடு அதில் லைட் வெயிட் தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அது சூப்பர் ஹெவி வெயிட் கொடுங்க, வெயிட் அதிகமாக இருக்கும். இந்த சைன் போர்டில் போனீங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ் போயிடுங்க, மறக்காமல் ஆட்ரிபியூட்ஸை கொடுத்துருங்க. ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் இதுதான் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரென்த் ஏற்றுறோம். எல்லாத்தையும் 4.5ன்னு வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்பீடு மட்டும் 3 தான் இருக்கும். உங்களுக்கு ஓவரால் உங்களுக்கு 42 தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே தர மாட்டாங்க. 4.5 ஸ்பீடு மட்டும் 3 தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ டிசிஷன் கொடுத்து முடிச்சிடலாம். இன்னும் 42 ஓவரால் கொடுத்துட்டாங்க. இப்போது வச்சுட்டிங்கன்னா முடிச்சு தேவையில்லை, எல்லாம் முடிச்சு. லாஜிக்ஸ் அதெல்லாம் கூட தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா சேவன் வச்சுட்டு விடுங்க. சேவன் செட் அதுமாரி கடைசிலாம் வரும். இன்னும் சேவ் ஆகிட்டான் செக் பண்ணிக்கலாம். சேவ் ஆகிட்டானா இல்லையா? கிரியேட்டட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா எடிட். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரோமன் கொடுத்தாச்சு. சேவாக இருக்கா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். பாய் 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 பாய்.